ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி உற்சாகமாய் இருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீங்க. ஏனென்றால் நம்ம ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். எல்லா இடங்களையும் நமக்கு வெற்றி சிறக்கிறவர், எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறவர். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்களோட ஊழிய பாதையில், நீங்கள் தொழில் செய்கிற ஸ்தானத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை தருவார், உங்களுக்கு ஒரு கனத்தை தருவார், உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை எப்போவுமே உங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்த ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்களுடைய விசேஷித்தமான ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்போமா? உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, அநாதியாய் இருக்கிறவர், அநாதியா என்ற ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவரும், இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேலும் வரப்போகிறவரும் ஆகிய இரட்சகர் அந்த தெய்வம் சொல்லுகிறார். அநாதி தேவன், அந்த நித்தியமானவர், முடிவில்லாதவர், யாரும் காணாதவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான மகத்துவம் நிறைந்த தேவன் அநாதி தேவனாய் இருக்கிறார். அநாதி காலமாய் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற இறைவன் அவர் எப்படி இருக்கிறாராம்? அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கும் எனக்கும் அது ஆதாரமாய் இருக்கிறது, அது உறுதுணையாய் இருக்கிறது, நமக்கு உற்சாகம் கொடுக்கிறதாய், நம்மை தட்டி கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இந்த மக்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆலோசகராய் இருப்பேன், நான் உங்களுக்கு அநாதியாய் என்னென்றைக்கும் அடைக்கலமாய் இருப்பேன், என்னுடைய புயங்களினால் உங்களை தாங்குவேன் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளை, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது சாமுவேலுடைய தாயார் மிகவும் அங்கே நொறுக்கப்பட்டவர்கள், மிகவும் அவமானப்படுத்தப்பட்டவர்கள், அவதூறு பண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த தாயுடைய கண்ணீரை கேட்டார். அன்னாள் என்கிற தாய் அழுதாள். அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஈர்ந்து கொடுக்க ஆண்டவர் அற்புதம் செய்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாயிருக்கிறது, நமக்கு உறுதுணையாயிருக்கிறது, நமக்கு பலனாயிருக்கிறது. நானும் நீங்களும் எதை குறித்து கவலைப்பட்டு நாங்கள் மனமுடைந்து போகிறோமோ அந்த நிலையிலே தேவன் நமக்கு உதவி செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய், வழிகாட்டுகிற கடவுளாய், நம் பக்கமாய் கடந்து வந்து நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் அவரிடத்திலே தொடர்ந்து நாங்கள் பற்றி கொள்ளுவோம், அவரை அண்டிக் கொள்ளுவோம், அவர் நமக்கு நன்மை செய்யட்டும். அன்பானவர்களே, பாருங்க, அந்த அன்னாள் அழுதா, தேவ சமூகத்தில் போய் அழுதா, மிக ரொம்ப கவலை. அவருடைய கணவர் நேசித்தது உண்மைதான், அவருடைய அன்பு செய்தது உண்மைதான், எல்லாம் இருந்த போதிலும் ஆனால் அன்னாளுக்கு தேவையானது அந்த குழந்தை கிடைக்கவில்லையே, அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கலே. ஆனா அன்னாள் என்ன செய்த தெரியுமா? அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற தெய்வத்திடத்தில் ஓடிப்போய் முறையிட்டார். அந்த முறையிடுகிற பொழுதும் அங்கே இருந்த ஆசாரியன் அவளை புரிந்து கொள்ளல, அவதூறு பண்ணினார். அவளை அந்த அங்கலாய்ப்பை அவரால் உணர முடியல. ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தெய்வம், மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன் அந்த அன்னாளுடைய கண்ணீரை கண்டார், அந்த கதறலை கேட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, பயப்படாதே, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்பதாக தேவன் அங்கே சமாதானத்தோடு அனுப்பினார். அந்த சமாதானத்தின் பலன்தான் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தான் தொடக்கம் பேர் செய்வா மட்டும் தீர்க்கதரிசி என்ற பேரும் புகழுமான ஒரு தேவ மனிதனாய் மாறினார். நீ எந்த இடத்தில் தலை குனிந்தாயோ, எந்த இடத்தில் ஒதுக்கப்படுகிறாயோ, எந்த இடத்தில் உன்னுடைய விசுவாசங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்கி கொடுக்க என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளில் அவரை நோக்கி பாருங்கள், தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தலை குனிந்த இடத்தில் எங்களை மறுபடி எடுத்து நிறுத்துகிற தெய்வம் இந்த நாளிலே வல்லமை உள்ளவராய் நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நாங்கள் பிழைத்துக் கொள்வோமா? அவருடைய நன்மையினால் நாங்கள் திருப்தி அடைவோமா? அவரை மட்டும் விட்டு விடாதிருங்கள். அவருடைய அடைக்கலத்திற்குள் வாருங்கள். அவருடைய கரத்தை, புயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நன்மை செய்யட்டும். உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாவதாக. தேவனே, உடைய மக்களை நீர் ஆசீர்வதித்து கனம் பண்ணி காக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.